தரும். இன்று வரைக்கும் இரவுல நம்ம அதை மட்டும் தான் கேட்போம். யாரா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, அந்த பாட்டு நம்ம எல்லோருக்கும் மன நிம்மதியை தரும் ஒரு மது. அததான் எங்க சீனியர் அந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு எனக்கு படுது. ஏன்னா அதுல வந்து கல் அப்படின்னு அந்த இது போட்டிருக்காங்க. அதனால கூட இருக்கலாம். இன்னொன்னு 90s கிட்ஸ்னாலே பெரிய விஷயம். அவங்கள போல மிக நல்லவர்களும் இல்ல. அந்த காலத்துல வந்த பாடல்கள் எப்போதுமே அருமையா இருக்கும். அவ்வளவுதான் என்னோட டீச்சர் சொல்லுங்க. டீச்சர் அந்த இந்த கவிதையை நீங்க வாசிக்கிறீங்களா? எந்த கவிதை ஐயா? இதா மேல உள்ளதா? அது அந்த 90 வாசிங்க, நான் கேட்கணும். ஆமா, வாசிங்க. ஓ, இதுல இதுல இன்னும் நீட்டு கவிதை இருக்கா? ஏன்னா எனக்கு வந்து சின்ன எழுத்து தான் தெரியுது. சீனியர் சொல்லுங்க. அண்ணா என்ன கேக்குறாங்கன்னா, அந்த 2 லைனை வந்து உங்க மொழியில நீங்க 90கள் தலைப்பு எப்படி வாசிக்கிறீங்க, இதை தனியா பிரிச்சு எப்படி அதை உச்சரிக்கிறீங்க? ஓகே. நான் நினைச்சேன் இன்னும் நீளமா இருக்கு போல கவிதை, என் கண்ணுக்கு தெரியல. ஓகே, தலைப்பு வந்து 90கள், ஆனா உண்மையான கவிதை வந்து 90 கல்லு. அந்த கல்லு மரத்துக்கு கீழே கிடைக்குமே அந்த கல்லு. நன்றி டீச்சர். பிரிச்சு பார்த்தா அது தெரியும். ஆண்டு. ஆமா, 90 ஆண்டு காலங்களே. ஓகே, அதுல வந்து 90 நான் ஏன் இது பாடல்கள் பத்தி பேசுறாரு சொல்லி நினைச்சேன்னா, அந்த கவிதையில வந்து அங்க டேப் ரெக்கார்டை போட்டிருப்பாங்க அந்த 90கள்ல. அதனாலதான் சரி, ஜானகி, மனோ, இளையராஜா இசை, இந்த ரொமான்டிக் சாங்ஸ், அப்பதான் கொஞ்சம் அந்த காதல் ரோஜாவே வருது. சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, நான் வந்து 90கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு கேட்க போறேன். நம்ம சிவாவே ஆரம்பிங்க, டக்குன்னு ஒரு பாட்டு சொல்லணும். 90கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. எப்பொழுதுமே இரவுல தூங்குறதுக்கு முன்ன நான் கேட்கிற பாட்டு, ஓ உன்னாலே நான் பின்னாலே, அந்த பாட்டு எப்பயுமே இருக்கும். ஓகே, சாந்தா டீச்சர். சார், நானு 60ல பிறந்ததுனால 80 பாட்டு தாங்க சார். நம்ம எம்ஜிஆர், சிவாஜி அந்த மாதிரி தத்துவ பாடல் தான். ஆனா இந்த 90 கல்வச படல நானு. யாராச்சும் ஓகே, மால்தி டீச்சர். நம்மளும் 80s 90s வந்து சிம்ரன் காலம். நான் வந்து எனக்கு வந்து ரஜினி அது 90sல வந்ததான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, நாங்க டிக்ஷனரி வச்சிருக்கோம், சொல்லலாம். ராஜாதிராஜா என் தந்திரங்கள் அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். ஆனா அது 90sல வந்துச்சான்னு ஒரு டவுட். ஆனா வந்திருக்கலாம். ஆனா 80sல நாங்களும் முக்காவாசி கேட்போம். ஏர்லி 80s மோகன் சாங். ஏன்னா டெய்லி நாங்க அதை கேட்டுட்டு தான் படுப்போம். 80 சாங்ஸ் தான். அதுதான் இது. என்னன்னா, இந்த பாடல்கள் எல்லாத்துலயும் இந்த கள்னா அந்த ஒரு மது அருந்திய பழக்கம்ல, அந்த மது அருந்திய அந்த ஒரு சுவை, இந்த சுவை வந்து மது அருந்துனா, அந்த கல் அருந்துனா அது வந்து மூளையை பேய்த்து பண்ணும். ஸோ ஆனா இது வந்து இந்த வரிகள் தான் பாருங்க. அந்த வரிகளுக்கு அந்த கல் உண்ணும் அந்த தன்மை அது கொடுத்துருக்குது. ரொம்ப 2 வரி தான் இந்த கவிதை நான் ரொம்ப ரசிச்சேன். யோகாம்பிகை, நீங்க அடுத்த ஒரு ஸ்லைட் போடுங்களேம்மா. அதுல இருக்கும் ஒரு சில லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு கொஞ்சம் ஞாபகம் அந்த கல்னா என்னன்ட்டு பாருங்க. அந்த காதல் வானிலை அந்த பாட்டு, அப்புறம் உன் பேரை சொன்னாலே, அப்புறம் இப்ப கவிதைகள் சொல்லவா, அது ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாட்டு. வீசும் காற்றுக்கு, அப்புறம் அந்த சின்ன சின்ன ஆசை, அது வந்து தேசிய விருது வாங்கின மின்மினி வந்து தேசிய விருது வாங்கின ஒரு பாடல். தென்றல் வந்து தீண்டுவது நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டே. நீங்க அந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்களா, அதுல நிறைய பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் 90கள்ல வந்த பாட்டு தான். இது வந்து எனக்கு இதுல வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து இந்த கவிதைகள் சொல்லவா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு காதலாகவும் இருக்கும், ஒரு பக்கம் வந்து இந்த காதல் தோல்வியில பாடுறதுனாவும் இருக்கும். ஸோ இந்த 90 பாட்டு வந்து ஆயிரம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன்.
இதை எல்லாத்தையும் எப்படி எப்படி இது எல்லாத்தையும் ஒரே இதுல சொல்றது அந்த கவிதை தான். 90கள் இதை தவிர இதை விட இது ஹைக்குன்னு சொல்றதா இல்ல ஹை அப்படி மட்டும் சொல்லி முடிக்கிறதா எனக்கு தெரியல. வெரி பியூட்டிஃபுல். இதை வந்து ஸோ இதை பத்தி கடைசியா பேசணும் சிவா. அடுத்த ஸ்லைட் போலாம். சிவா சார், இது வந்து ஒரு பெரிய புரட்சி. இது வந்து இறப்பும் கூட கற்பழிப்புக்கு பிற்பட்டதுதான் இல்லையா? நான் யார் படத்தை போட்டிருக்கேன்னா பூலான் தேவி. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம பேச வேண்டியது. இது ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துல முடியறது இல்லை. நான் ரொம்ப ரசிச்சேன் இந்த கவிதை வந்து. நான் ரொம்ப மதிச்சேன். மற்றதெல்லாம் நான் காதல் கொண்டேன். இந்த கவிதை வந்து நான் வந்து ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா ரொம்ப மரியாதை வந்துச்சு. காரணம் பாருங்க, இந்த பூலான் தேவி தான். இதை பத்தி படிச்சோடனே எனக்கு வந்து பூலான் தேவி தான். பூலான் தேவி வந்து இவங்களை பத்தி இந்த கவிதையை படிச்சோடனே எனக்கு அவங்க ஞாபகம் வந்துச்சு. அவங்கள பத்தி கொஞ்சம் தேடினேன், நம்ம பேசணுமே. 1963 பிறந்திருக்காங்க இவங்க வந்து. பூலான் தேவினா நம்மளுக்கு தெரியும். இவங்களை பத்தி சொன்னாலே என்னது 22 பேரால் கற்பழிக்கப்பட்டவங்க இவங்க வந்து. அதாவது 9வது வயதுலயும் 10வது வயதுலயும் வந்து தன் தாய்மாமன் என்ன பண்ணுவாரா, கூட்டிட்டு போயிடுவாராம். இவங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாராம். கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மாட்ட அவங்க வந்து திரும்ப கொண்டு விட்டுருவாராம். அவங்களுக்கு தெரியாது என்னன்ட்டு. 11வது வயதில் திருமணம். அவங்க கணவருக்கு வந்து இவங்க வந்து மூன்றாவது மனைவி. அவங்க திருமணத்தை பத்தி அவங்க சொல்லக்குள்ளேயே அவங்களுக்கு என்னன்னு தெரியாதான். கூட்டி போய் உட்கார வச்சாங்கன்னா அந்த சாங்கியங்கள் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த 22 பேரால் வந்து கற்பழிக்கப்பட்டு, கற்பழிப்பு வந்து இவங்கள ஜெயில தள்ளி நியாயம் கேட்க போன பெற்றோர்களை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அங்கேயே அடிச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி சாப்பாடு கொடுக்காம இவங்க வெளியேறக்குள்ள இவங்க கடத்தப்பட்டிருக்காங்க. பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கலாம். அங்க வந்து இவங்க வந்து என்ன இவங்களை பத்தி பேசினாலே, இவங்களா கற்பழிக்கப்பட்டவங்க, இதுதான் அவங்கள பத்தி. அதுக்கப்புறம் தான் ஒரு தீவிரவாத கும்பல் இவங்களை கடத்திட்டு போய் அங்க வந்து அந்த தீவிரவாதிகள்ல ஒருவர் மேல வந்து காதல் ஏற்படுது. அவரு இவங்களை திருமணம் செய்து கொள்றாரு, ஒரு தீவிரவாதி அங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கற்பே உலகம்னு பார்க்கப்பட்ட நம்ம கற்பு தான் இப்படிதான் இருக்கணும்ட்டு சொல்லிட்டு அங்க வந்து அந்த கற்பு ஒரு பக்கமா போய் அங்க காதல் வளர்ந்துருக்கு பாருங்க. தீவிரவாதி இடையில வந்து வந்து காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் 22 பேரையும் பழி வாங்கி கொண்டிருக்காங்க இவங்க வந்து. அப்புறம் அரசியல்வாதி ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சுருக்கமா சொல்ல போனா என்ன சொன்னா, கற்பு என்பது வந்து உறுப்புக்கு உட்பட்டது இல்லை. அவங்களோட திருமணம், இந்த தீவிரவாதியை விரும்பி திருமணம் செய்யக்குள்ள வந்து அவரு அங்க ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனா அவரை பத்தி பேசல. எனக்கு இது இன்னும் மையப்படுத்தி பேசுவோம். இது வந்து எப்பயுமே சொல்லுவோம், ஏன் ஆண்களுக்கு கற்பு இல்லையான்ட்டு. ஆனா என்ன அதுல வந்து விஷயம்னா வந்து, பெண்ணின் கற்பு வந்து ஏன் பரவலா பேசப்படுதுன்னா, பெண்ணின் கற்புல வந்து உடல் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும். இந்த கற்புன்னு நீங்க கொள்ளையோ இல்லாம போகலையோ அப்படின்னு சொல்லக்குள்ள உடல் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் வந்து ஆண்களுக்கு இல்லாத பட்சத்துல தான் இந்த கற்புனா பெண்களுக்கே உண்டான ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தப்பட்டுச்சு. அது இது ரொம்ப சிந்திக்க வேண்டியது வந்து உறுப்புக்கு உட்பட்டது இல்லை. அதுல பாருங்க, நட்பிறப்பும் கூட. ஆமா ஆழமா யோசிச்சுமா கொஞ்சம் இதுல உள்ள அந்த குழந்தேவிக்கு உள்ள தீவிரவாத தன்மையில நம்ம யோசிச்சோமா, அதுதான். இப்ப ஊர் கூடி தேதி குறிச்சு எல்லாம் பார்த்து எல்லாம் திருமணம் செய்திருக்கிறாங்க. என்ன நடக்குது அங்க? இந்த பேர் மாறினது சூழல் ஒண்ணுதான். அதுலயே திருமணம் ஒரு பிடிக்காம கூட திருமணம் பண்ணியிருக்காங்க. நம்ம 80s 90s பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு எங்க அக்கா கல்யாணம் எனக்கு 5 வயசு. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எங்க அக்காக்கும் எங்க மாமாக்கும் 15 வயசு வித்தியாசம். நான் வளர்ந்தோன்னு எனக்கு இந்த விஷயம் தெரியும். 15 வயசு வித்தியாசம். அப்ப எப்படி இருக்கும் அந்த வயசு? அவங்க என்ன தெரிஞ்சு போய் எங்க மாமாவுக்கு வந்து 8 குழந்தைகள் தோட்டத்துல பெற்று எடுத்திருப்பாங்க. ஸோ
இது ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம். நான் இதை பேசிட்டே போவேன். தயவு செய்து யாச்சும் கருத்து சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நானே அடுத்ததுக்கு போகலாம். யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா அந்த கவிதைக்கு, கற்புக்கு? என்ன வணக்கம். சொல்லுங்க சிவா. இப்ப என்னன்னா, ரொம்ப வசதியா நீங்க கலந்துரையாடல் அப்படின்னு தலைப்பு கொடுத்தனால கடைசி 10 நிமிஷம்லாம் எல்லாமே எனக்கு தோன்றுகிற எண்ணங்களையும் உடனுக்குடன் பதிவிடலாம் இல்லையா? பேசலாம் சிவா. ஒவ்வொரு கவிதையை பற்றி உங்களுடைய பார்வை, இதை பற்றி பிறகு ஒட்டுமொத்தமான பிறகு எல்லாவற்றுக்கும் அவங்க சாந்தாக்கா முதல்ல ஆத்திரமா சொன்ன மாதிரி ஒரு எப்படி மாமான்ற வார்த்தையை அதுக்கெல்லாம் நான் பிறகு வரேன். சாந்தி அப்படின்னு ஒரு படம், அவங்க சாந்தின்னு 60கள்ல ஒரு படம், நல்ல படம். சிவாஜி கணேசன், SSR, விஜயகுமாரி நடிச்ச ஒரு படம். ரொம்ப அழகான பாடல்கள்லாம் அதுல, இனிமையான பாடல்கள்லாம் இருக்கும். யார் அந்த நிலவுன்னு ஒரு பாட்டு, யார் அந்த நிலவு அப்படின்னு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல போட்டிருப்பாரு MSV. அப்ப MSV இந்த பாட்டு இது வரைக்கும் தமிழ்ல வர முடியாத அளவுக்கு போடணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காரு. அந்த மெட்டுக்கு நம்ம எப்படியாவது உயிரை கொடுத்து பாடணும்னு சொல்லி TMS சவுந்தரராஜனும் ஸ்டூடியோல பல மணி நேரங்கள் கஷ்டப்பட்டு அந்த பாட்டை பாடியிருக்காரு. பாடல் பதிவு பெற்ற பிறகு படப்பிடிப்பு நடந்து திரையில பாக்குறாங்க MSVயும் TMS சவுந்தரராஜனும். சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு கையில சிகரெட் இருக்கும், அந்த புகையை அப்படியே வாயில விட்டுக்கிட்டு நடந்துகிட்டே அந்த பாட்டை பாடி முடிச்சிருப்பாரு. இப்ப MSV சவுந்தரராஜன் கிட்ட சொன்னாராம், நம்ம உயிரை கொடுத்து இத்தனையே நாள் உட்காந்து ராப்பகலா கண் முழிச்சு செஞ்ச உழைப்பெல்லாம் இந்த ஆளு என்னையா ஒரு 5 நிமிஷத்துல திருடிட்டு போயிட்டான், அந்த 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 பாவத்திலேயே அந்த ஒட்டுமொத்த பாட்டையும் கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாராம். உங்களுக்கு அதே மதிப்புரைதான் நான் என்னென்னமோ யோசிச்சு கஷ்டப்பட்டு தொகுப்புல இந்த கவிதையை எப்படி போடுறதுன்னெல்லாம் யோசிச்சு கடைசியா சரி இந்த கவிதைய உள்ளடக்கிடலான்னு சொல்லி, ஆனா எல்லாத்தையும் புலாந்தேவி படத்தை போட்டு என்னுடைய சிந்தனையே மீறிட்டீங்க நீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு பிரயாத்தனப்பட்டு நான் சொன்ன விஷயத்தெல்லாம் இந்த ஒரு படத்துல விளக்கிட்டீங்கன்ற அந்த வரலாற்றுல நீங்க சொன்ன அத்தனை கருத்தும் வந்துருச்சு. முதல்ல அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப செம்மையான ஒரு ஒப்புவமை காட்டியிருக்கீங்க. மற்றபடி நம்ம பிறகு பேசலாம் இதை பத்தி. நன்றி. ஓகே, அடுத்த ஸ்லைட் போலாமா? ஏழைகள் யாராச்சும் வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க பேரு சுரேஷ். அந்த வாசிப்பு ரொம்ப அழகா இருக்கும் சிவா. சுரேஷ் மனோகரன். சுரேஷ் இருக்கீங்களா ஐயா? வணக்கம் ஐயா, இருக்கேன். நீங்க இது வாசிக்கணும். ஏழைகள் முடியும், வாசிக்கலாமா? ஏழைகள் அடம் பிடித்த குழந்தையிடம், சீச்சி இந்த பொம்மை நல்லா இல்ல எனும் ஏழை தந்தையின் மீது கோபமே வரவில்லை கடைக்காரனுக்கு. நன்றி ஐயா. பிறகு நான் கருத்து கேட்பேன். அதாவது இந்த வியாபாரம் ஒரு வியாபாரின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல தோன்றது அவங்கள நல்லவங்களா பார்க்க மாட்டோம், ஏமாற்றுக்காரங்களா தான் பார்ப்போம். நம்மகிட்ட இருந்து 5 காசு தவிர விட்டு வைக்க மாட்டாங்க. நம்ம அந்த கடைக்காரனுக்கு நம்ம வாடிக்கையில் நம்ம என்ன செஞ்சோம் ஒரு சில அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம அந்த முத்திரையை நம்ம குத்தி வச்சிடறோம். இப்போ கடைக்காரனா நம்ம பொருள் வாங்குவோம், காசை ஏமாற்றுவோம், லாபம் பார்ப்பாங்க. அந்த லாபம் பார்ப்பாங்க கூட நம்ம ரொம்ப சொல்ல மாட்டோம். ஏமாத்திட்டான் பாரு இன்னும், விலையை இப்படி ஏற்றிட்டான் பாரு. ஆனா அந்த கடை பொருள்கள்லாம் இருக்கும், அவன் தோல்ல அவங்க குடும்பம் இருக்கு. ஒரு மனிதாபிமானம் கொண்ட, அதாவது நான் இதை எப்படி பார்க்கறேன் பாருங்க, ஒரு அடம்பிடித்த குழந்தையோட அந்த கடைக்காரர் கோவப்பட மாட்டாரு. ஏன்னா அது தந்தை, அந்த தந்தை உள்ளம் அவங்களுக்கு தந்தை உள்ளம் இருக்கு. அது என்னோட பார்வை எப்படின்னா நம்ம எப்பயுமே ஒவ்வொரு தொழில் சார்ந்த மாதிரியோ இல்லை அவங்க உடை உடுத்துறதோ அவங்க பேசுறதை வச்சு நம்ம ஒரு சொல்றது ஒரு முத்திரை நம்ம மனசுல முதல்ல குத்திடுவோம். இவன் இப்படிதான், இது சரியா வருமா, பாரு அவன் எப்படி பேசுறான், இது எப்படி பேசுறான்னுட்டு நம்ம சொல்லிடுவோம். இது இது மனிதாபிமானம் உள்ள மனிதர்களுக்கு இந்த கதை எப்படி வருதோ
நாம என் பார்வையில் வந்து நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டிய அந்த 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 நம்ம பார்வை வந்து ஒவ்வொன்றுக்கும் எடுத்தோடனே ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. நீங்க பாருங்க, அந்த ஏழை தந்தை மீது கோபமே வரவில்லை கடைக்காரனுக்கு. அங்க வந்து அவர் அப்பாவா இருக்காரு. சரி, அந்த அப்பாவை நம்ம எப்படி பார்க்கணும்? ஸோ எனக்கு எனக்கு அந்த கடைக்காரன்ற வார்த்தை வந்து அங்கே ரொம்ப இம்பேக்ட் கொடுக்குது. ஆக்சுவலி அந்த இம்பேக்ட், அந்த அதோட அழுத்தம் வந்து அங்கே நல்லா இருக்கு. அந்த குழந்தை, பொம்மை, அந்த ஏழை தந்தை, என்னன்னா அந்த கடைக்காரர் வந்து இந்த மூணையும் வென்று மண்ணுக்கு நிற்கிறார் சொல்லி நான் நினைக்கிறேன். நம்மளோட பார்வையை வந்து வேற வேற மாதிரி பார்க்கணும்ட்டு வைத்திருக்காரு. அது அந்த 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 சீச்சி அது சொல்லக்குள்ள வந்து நம்ம இன்னொரு, அது வந்து நம்ம கோபத்துல சொல்லலாம், கெஞ்சல்ல சொல்லி பார்க்கலாம். இந்த 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 கவிதையில ஒரு அழகு இருக்கு. அந்த சீச்சி வந்து நம்ம கொஞ்சம் மாதிரி சொல்லி பார்க்கலாம். ஐயோ வேண்டாப்பா அந்த சீச்சி, கோபத்துல கூட சொல்லலாம் சீச்சி சொல்லலாம். ஆக அந்த அந்த சொல்லி இந்த எழுத்துக்கள் தான் நம்மன்ட்டு உணர்வுகளை வந்து மாற்றக்கூடிய அந்த பண்பு, அந்த பலம் வந்து இந்த இந்த கவிதைக்கு இருக்கு. வேற யாராச்சும் பேசுறதுன்னா பேசலாம். இங்க செல்வம் காத்தமுத்துன்னு இருக்காரு, அரவிந்தன் இருக்காரு, சியான்னு ஒருத்தர், ஜமுனா சிறின்னு இருக்காங்க, டேனியல்னு இருக்காங்க, பொன், யோகாம்பிகை, யார் வேணாலும் பேசலாம். ஒரு கூடுதல் தகவல், இன்றைய உங்களுடைய கவி முன்றில் படைப்புக்கு இந்தோனேசியா நாட்டிலிருந்து நண்பர் ஒருவர் கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் தான் வந்து இந்த சியான்றவர் வந்து களிமந்தான்ல இருந்து தொடர்புல இருக்காரு. வணக்கம் வணக்கம் சார், வணக்கம் சியான் அவர்களே. சுரேன் நாயுடு ஜாயின் பண்ணியிருக்காரு. சரி, அப்போ நம்ம கொமெண்ட்ல நம்ம நெக்ஸ்ட் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 8:40 நான் பேசிக்கிட்டே இருப்பேன் சிவா. நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? சிவா, உங்க கதைகள், உங்க கவிதைகள்லாம் படிச்சு நான் காதலிச்சேன், மரியாதை வந்துச்சு. இதுக்கு வந்து நான் வந்து எனக்கு அழுக வந்துச்சு. அவர் எங்க அப்பா எனக்கு 13 வயசுக்குள்ள இறந்துட்டாரு. அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே எனக்கு 13 வயசுக்குள்ள இறந்துட்டாங்க. நான் பிரலைஹான் போறேன் பண்ணிட்டு, எங்க அம்மா கூட இருந்தாங்க, சாப்பிட்டோம், சமைச்சோம், போனோம், அதெல்லாம் சரி. ஆனா எங்க அப்பா வந்து எனக்கு வந்து சாமி. அதுலயும் எப்படின்னா எங்க அப்பா பேரு மத்திய கோவிந்தசாமி. ஸோ டபுள் சாமி பாருங்களா. அங்க வந்து என்னன்னா நான் வாசிக்கிறேன்றாங்க, மதிய நீ நல்லா பேசுறேன்றாங்க. இது எல்லாத்துக்கும் எங்க அப்பா வந்து, நான் எனக்கு 9-10 வயசு இருக்கும், மூவாவோட கறி துண்டு நான் 2 வாங்கிட்டு வர்றாரு. காலையில ஏஞ்சிருடா, 6:30 மணிக்கு ஏஞ்சிரு, 2 பேர் 7 மணிக்கு உட்காந்து படிக்கிறோம். 9 வயசுல நான் கறி துண்டு நான் படிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அது படிச்சது கூட சாயந்தரம் 6 மணி 7 மணி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் உட்காந்து படிக்கிறோம், வாசிச்சோம், அந்த புத்தகத்தை வாசிச்சு முடிச்சோம். எனக்கு வந்து, ஆனா இவரு, நான் எங்க அப்பா எனக்கு சாமின்னு எனக்கு ரொம்ப சீக்கிரமா விட்டு போனதுனால எனக்கு வந்து எனக்கு இதெல்லாம் தெளிவில்லை. எனக்கு அந்த புரிஞ்சுக்கிற வயசு எல்லாம் போச்சு. நம்ம வந்து நம்ம அம்மாவை ஃபோக்கஸ் பண்றதுக்கு அந்த அளவு, எந்த அளவுக்கு நம்ம அந்த செய்யறோமோ, அப்பாவை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, குறிப்பா இந்த ஆண் பிள்ளைகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் போராட்டமா சிக்கலா இருக்கிறத நான் பார்க்குறேன். பூஜையாரை விட்ட கன்று வெளியே வந்தேன், பத்திரிக்கை படித்துக் கொண்டது சாமி. இதுல நான் கொஞ்சம் எப்படி மாத்திக்கிறேன்னா, பூஜையாரை விட்ட கன்று வெளியே வந்தேன், பத்திரிக்கையை படிக்க சொன்னது சாமி. எங்க அப்பா கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்குவாரு, இதை படிக்கிறா, இதை வாசிடான்னு கோபங்களை காட்டுவாரு. ஏன் ஜெயலலிதா அப்படி பண்ணாங்க, ஏன் கருணாநிதி, ஐயோ நான் அப்படி, எங்க அப்பா உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருப்பாரு. நான் எங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 9 வயசுல வந்து வாக்கியம் அமைக்க சொல்றாங்க பள்ளியில. மூக்கு ஒரு வாக்கியம் அமைக்க சொல்றாங்க. அப்போ வந்து ரோனால்ட் ரீகன், அதிபர் ரோனால்ட் ரீகனுக்கு வந்து மூக்கு புற்றுநோய். நான் அதை வச்சு வாக்கியம் அமைக்கிறேன். பள்ளியில டீச்சர் ஏஞ்சி நிற்க சொல்றாங்க, கை தட்டுறாங்க. என்ன அப்படி, நான் எஸ்டேட் தோட்டத்து பையன், இதை என்ன சொல்றேன்னா பெருமைப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே அந்த சாமி, அந்த சாமி எனக்கு காட்டிட்டு போயிருக்காரு, எனக்கு தெரியல. இது வந்து ஆக இது வந்து இது எப்படி நான் வந்து அந்த ஒரு சமத்துவம் வந்து பெற்றோர்கள் சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இது வந்து பெற்றோர்கள் சொல்லி பார்க்க ஆரம்பிச்ச மாதிரி தான். ஏன்னா நம்ம சினிமாவும் சரி எல்லாமே சரி அம்மாவை வந்து உசத்தி காட்டுற அந்த இதே வந்துருச்சு. சிவா,
பாரதியார் சொல்லியிருக்காரு, நான் பார்த்தேன். என்னது பெற்றோர் இதில் 2 வரி இப்போ ஞாபகம் இல்லை, ஒரு வைரமுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தேன், அதெல்லாம் அங்கே பேச கொஞ்சம் வாய்ப்புலாம் தேரும். ஆக ரொம்ப நெகிழ்ந்து வாசித்த கவிதை சிவா இது வந்து. அடுத்தது ஏன்னா நான் சிவா பேசணும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்தது இளையருக்கு மணிக்கும் ஐயா, இன்னும் 15 நிமிடத்துல இந்த லிங்க் முடிஞ்சிடும். அதனால வந்து நிறைவு செய்தலான்னு சொல்றேன். அடுத்து நீங்க விரைவா போயிட்டீங்கன்னா சிவா சார் பேசிடுவாங்க. இல்ல என்ன பண்ணுங்கம்மா, நீங்க அந்த ஒரு ஸ்லைட்டா போங்களேன். நாங்க கடைசி 5 நிமிஷத்துல கிளாஸ்ல பாடத்தை முடிச்சிருவோம், வீட்டு பாடலாம் கொடுத்துருவோம். ஓகே, இது அரசியல். ஓகே, அடுத்தது போங்க. ஓகே சிவா, இந்த தோழி மழைக்கு மத்தியில் உன்னை சலனப்படுத்தாமல் எதிர்கொள்வதற்கு நட்பு தான் நமக்கு கிடைப்பது. அதெல்லாம் மழை பாடல்கள். மழையே மழையே, அது மழை வருது அது சிவா. ஸோ இந்த அனுபவம் எனக்கு இருக்கு. அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், நம்ம பேசக்குள்ள நம்ம முன்னாள் சந்திப்புல சொல்லியிருந்தேன். இந்த மழையில என் முன்னாள் காதலியோடு ஒரு கொடையில போனேன். அடுத்தது போங்க, நான் பேசிடுவாதுன்னு. கடைசி ஸ்லைடு போங்கம்மா சிவா, இது பயங்கரம் சிவா. கடைசி ஸ்லைடு போங்கம்மா. ஓகே, நான் சிவா பேசணும். இது வந்து கடைசி கவிதை. என்னது, பன்முகம் இருந்தாலும் அங்க அந்த காட்சி வெளியிட கண்ணம்மாவுக்கு சொந்தக்காரர் இவர் வந்து. சிவா வந்து எனக்கு பிரிக்ஃபீல் தமிழ் பள்ளியில தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் சுங்கைபசி தமிழ் பள்ளியில நல்ல அறிமுகம், நல்ல பழக்கம் எனக்கு சிவா. இது எப்படி ஒரு ரொம்ப நான் என் பார்வையில் ஆரம்பத்தில் பார்த்தது ரொம்ப அழகான பையன், நல்லா திறமைசாலி. தமிழ் எப்படி புகுந்து விளையாடும்ன்ட்டு ரொம்ப தமிழுக்காக ரொம்ப கோவப்பட்டதை நான் பார்த்துருக்கேன். தமிழுக்கு ஒரு இழுக்கு வரக்குள்ள தமிழுக்கு பற்றி இவ்வளோதான் படிக்கணும்னு ஒருத்தங்க சொல்லி, ஏன் இதை தாண்டி பிள்ளைங்க படிக்க முடியாதான்னு சண்டை போட்ட சிவாவை நான் பார்த்துருக்கேன். எனக்கு உண்மைதான். ஏன் 12 வயசுக்குள்ளனா 12 வயசு பிள்ளைக்குள்ள அறிவு தான் கொடுக்கணுமா? 15 வயசுக்குள்ள அறிவு கொடுக்க முடியாதா? அதை தமிழ் இருக்காதா? தமிழ்ல இல்லையா என்ன அதை கொடுக்கறதுக்கு? சண்டை போட்டு சிவாவை நான் பார்த்தேன். ஸோ வாழ்த்துக்கள் சிவா, நீங்க பேசுங்க சிவா. நான் நன்றி சொல்லி விடைபெற்றுக்கிறேன். 10 நிமிஷம் தான் இருக்கு. வணக்கம்ண்ணே, வணக்கம் ஐயா. செல்வம் சொல்லுங்க, கை தூக்கி இருக்காங்க, தவறுதலா தூக்கிட்டீங்களா? சரி, இல்ல நமக்கு இருக்கிற இந்த 10 நிமிடங்கள்ல நம்ம ஓரளவுக்கு இதை பேசி முடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் கலந்து கொண்ட இயங்கலை சந்திப்புகள்லயே ஏன் இவ்வளவு சீக்கிரம் இது முடியுது அப்படின்னு என்னை யோசிக்க வச்ச ஒரு கலந்துரையாடலா இது அமைஞ்சிருச்சு. எனக்கு வருத்தம் என்னன்னா, மதிய அண்ணன் இன்னும் கூட பேச சொல்லியிருக்கலாம். நான் இன்னும் கூட காத்திருந்து எல்லாவற்றையும் அப்படியே நுரைக்க கேட்கலான்னு காத்திருந்தேன். இருந்தாலும் நம்மளுடைய சூழல் அப்படி இருக்கு. இந்த வேளையில் நம்மோடு இணைந்திருக்கின்ற இயல் பதிப்பகத்தின் நிறுவனர் அன்பு தோழி பொன்கோகிலம், முனைவர் வீரமோகன் வீரபுத்திரன், பிறகு விஜயராணி செல்லப்பா, மற்ற எல்லாருமே நமக்கு வேண்டியவர்கள் தான், முக்கியமானவர்கள் தான். இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் வந்து அலுவல்கள் இன்னும் அதிகம். இப்ப எல்லாம் மிகப்பெரிய ஒரு இயக்கத்துல இருக்கிறவங்க. ஆக உங்களோடு நீங்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்குமே, மற்றவர்கள்லாம் நட்பு அடிப்படையில இருக்கிறவங்க. காந்தி முருகனை தனியா கூப்பிட்டு நன்றி சொன்னா தனியா கூப்பிட்டு அரைஞ்சிருவாங்க, அந்த அளவுக்கு நட்பு இருக்கு. அதனால மற்றவர்கள் பேரெல்லாம் குறிப்பிடாம முதல்ல வந்து இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. கண்ணம்மாவை நீங்களும் கொண்டாடி திருத்திருக்கிறீர்கள் என்றுதான் சொல்லணும். இது வரைக்கும் சரியா ஒரு மாதம் 4 நாள் 15 பிப்ரவரியில வெளியிட கண்ட கண்ணம்மா இன்று 19வது தேதி 3ஆம் மாதம். இந்த ஒரு மாதத்துக்கு இடையிலேயே என் வாழ்க்கையிலேயே அவ்வளவு பெரிய மாற்றங்களை இந்த நூல் நிகழ்த்தி இருக்குன்னும் போது, இதை வாசிக்கின்ற எல்லாருக்குமே அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் பரிபூர்ணமா நம்புறேன். ஒரே ஒரு கருத்தோடு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மனிதர்களுக்கு இப்ப வந்து ரசனையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை. எல்லாமே வந்து இயந்திரமயமா மாறிட்டோம். நமக்கு ரசிக்கிறதுக்கும், ஒரு விஷயத்த வந்து ரசிச்சு சொல்றதுக்கும், ஒரு டீயை கூட ரசிச்சு குடிக்கிறதுக்கும் நேரமே இல்லை. சாப்பாடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடையில உட்கார்ந்தோ வீட்டுல இருந்தோ
அமர சாப்பிடுற பழக்கம் இல்ல. பக்கத்துல கைபேசி இல்லாத உணவு வேலைகள் நமக்கு இல்ல. நான் பாக்குறேன் தலைநகர்ல அடிக்கடி நான் பாக்குற ஒரு காட்சி, இந்த மெக்டிலியோ கேஎஃப்சிலோ பர்கரை வாங்கி வச்சுக்கிட்டு காருல இந்த டிராபிக் லைட்ல நின்று ஒரு கடி கடிப்பாங்க, அடுத்த இன்னொரு டிராபிக் லைட்ல அடுத்த கடி கடிப்பாங்க. இது நானும் செஞ்சிருக்கேன்றதுனால நான் சொல்றேன். இப்படி ரசனையற்ற ஒரு தலைமுறையா மாறிக்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல காற்று வெளியீடு கண்ணம்மா மூலமா தமிழுக்கு ஓரளவு ரசனையை கொஞ்சம் உயர்த்தி பிடிக்கணும்ன்றதான் என்னுடைய நோக்கம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்களை, எல்லாத்துக்கும் புலப்பட்ட விஷயங்களை, அனுபவம் வாய்ந்த, நீங்க காதலிச்சிருக்கலாம், காதல் இல்லாம இருந்திருக்கலாம், காதலர் இல்லாம இருந்திருக்கலாம், காதல் இல்லாம இருந்திருக்காது. ஒரு பருவம் அடைந்த பிறகு ஏற்படுகின்ற சராசரி உணர்வுகள் எல்லாத்துக்கும் போகுது. அதற்கு திருமணம் இல்லை, அதெல்லாம் தடையே ஆகாது. அப்ப அந்த பருவ வயதில் ஏற்படக்கூடிய அந்த சுவையான உணர்வுகளை நல்ல தமிழ்ல எப்படி மொழி பெயர்க்கிறது, அதை படிக்கும் போதே ஆமால அப்படின்ற ஒரு உணர்வு வரணும்னு நினைச்சுதான் நான் எழுதினேன். எனக்கு இன்னும் கூட என்ன கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொன்னா, அண்ணன் கூட சொன்னாங்க இதுல இருக்கிற ஒரு 8-7 கவிதைகளை நான் சொல்லிடுறேன்னு சொல்லி. என்னுடைய ஆசை எல்லாம் என்ன தெரியுங்களா, ஒரு கவி ராத்திரி ஒண்ணு நம்ம செய்யணும். அந்த கவி ராத்திரியில இந்த காற்று வெளியீடை கண்ணம்மாவில நான் எதை நினைச்சு இதற்கு இந்த பெயர் இட்டனோ அந்த 10 கவிதைகளை முன்னிலைப்படுத்தப்படணும். அது விரசமாகவோ ஆபாசமாகவோ மொழிபெயர்க்கவே படாது. அதுல இருக்கிற ஒவ்வொரு உணர்வையும் விலக்கி நம்ம பேசும்போது வாசகரா இருந்தாலும் சரி, கேட்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்ன இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு உணர்வுக்கு நீங்களும் ஆட்படுவீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க அடுத்த வரை இன்னும் சிறப்பா சொல்லக்கூடிய சூழல்லாம் உருவாகும். ஆக அப்படி ஒரு சூழல் அமையுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ரசனையை உயர்த்தி பிடிக்கிற அந்த முயற்சியில அண்ணன் சொன்ன சில கவிதைகளை ஒட்டி நான் பேசிடுறேன். அதற்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அண்ணன் ஒரு கோணத்துல பார்த்திருக்காங்க, என்னுடைய கோணம் என்னவா இருக்கும், ஏறக்குறைய எல்லாமே நான் என்ன நினைச்சனோ அதை அவரும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சாதாரணமா தப்பிச்சுக்கவும் முடியாது. நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு புதுசா ஏதாச்சும் ஒண்ணு எதிர்பார்ப்போம் இல்லையா. விபத்து அப்படின்றது காயத்துக்கு உட்பட்டதுதான். அக்கா சொன்னாங்க இல்லையா, அதுக்கு மாமான்ற வார்த்தைய வேற எந்த உறவை நீங்க சொல்லியிருந்தாலும் அது காயமே ஆகாது, ரத்தம் வராது, கண்ணீர் சிந்த வைக்காது, அந்த பொண்ணுடைய ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையை காட்டாது. அதனாலதான் தலைப்பு விபத்துன்னு வச்சேன். ஆக எப்ப அது விபத்து ஆகும்னு சொன்னா, உருகி காதலித்த ஒரு ஆணை மாமா அப்படின்னு அறிமுகப்படுத்துற அந்த ஒரு சூழல் பெண்ணுக்கு அமையக்கூடாதுன்றது ஒரு குறியீடு தான், யாருக்குமே அமையக்கூடாது. நம்ம வெகு ஜன வாழ்க்கையில நம்ம பாக்குற ஒரு சின்ன விஷயம், சிம்பிளா அறிமுகப்படுத்திடுவோம். ஆன்ட்டிக்கு வணக்கம் சொல்லு, அங்கிளுக்கு வணக்கம் சொல்லு. அந்த அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் பின்னால அவங்க 2 பேருக்கும் உட்பட்ட உறவு முறை, அவங்களோட பழக்கம், கல்லூரி நட்பு, தோய்ந்த காதல சொல்லிக்காத ஒரு நட்பு, இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அது நம்ம கலாச்சாரத்துலதான் விபத்துன்னு நான் சொல்ல வரேன். நம்ம தமிழர்களுக்கு அது விபத்து. மேலை நாட்டுல இப்படி இந்த ஒரு சூழல் இல்லை இல்லையா. அப்ப இத வாசகரே இதை எடுத்துக்கொள்ளட்டும். இத நம்ம இத கட்டறுக்க போறோமா அல்லது இந்த சூழலை மாத்தி, அக்கா சொன்னாங்க அழகான ஒரு கருத்து, பெண்ணிய ரீதியில பார்த்தோம்னா எதுக்கு அதை மாமான்னு சொல்லணும், அறிமுகப்படுத்திட்டு போயிடலாமே, இல்லைன்னா அவரு தெரிஞ்சவர் படிச்சவர்னு சொல்லியிருக்கலாமே. நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம படபடப்பா இருக்கும்போதுதான் பொய்ய உளறி கொட்டிரும். என் கூட படிச்சவன்னு அவங்க சொல்லியிருக்கலாம், ஆனா அவங்க எப்ப மாமான்னு சொல்றாங்களோ அந்த கணவருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்ப அந்த பொண்ணுடைய அந்த படபடப்பு மனதை படம் பிடித்து காட்டுறதுக்குதான் மாமான்ற வார்த்தையை நான் மையப்படுத்தினேன். என் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஆனா அவங்க மாமான்னு சொல்றதன் வழி கணவருக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரு எத்தனை பேருக்கிட்ட அண்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க அறிமுகப்படுத்தப்படுறது அவர் காதுல கேட்டிருப்பாரு. சோ அதுதான் அந்த விபத்துக்கான பொருள். 9கள் கரெக்டா சொன்னீங்க. ஏன் 90, ஏன் 90கள், ஏன் 80s ஏன் நம்ம சொல்லல, ஏன் 60s சொல்லல. இந்த 90கள் 90s கிட்ஸ்ன்ற வார்த்தை சமீப காலமா ரொம்ப அவமானப்படுத்தப்படுறதா நான் உணர்றேன். பூமர்ன்ற வார்த்தையும் இல்லையா, கிரிஞ்சித்தனமா பேசுறீங்கன்ற வார்த்தையும், எதுக்கெடுத்தாலும் நீங்க போயிருவீங்களே அந்த தோட்ட இதுக்கும், இதெல்லாம் அந்த அந்த 90கள்ல அந்த 90s கிட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஏதோ ஒண்ணு பிறக்கக்கூடாத காலத்துல பிறந்துட்ட மாதிரி ஒரு சூழல் நான் உணர்ந்தேன். அதை மாத்தி காட்டணும். உங்களுக்கு என்ன தெரியும் 90s பத்தி? ஓகே, எங்களுக்கு ஒரு பெரிய மூத்த தந்தையா இளையராஜா
அவரு 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 விட்ட ஒரு சின்ன இடத்துல வைரமுத்து மணிரத்னத்துக்குள்ள அவருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன பாலச்சந்தருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன விரிசல் காரணமா ரஹ்மான்ற ஒருத்தர் வராரு. இந்த 2 சக்திகளுடைய சங்கமம் அந்த 90கள்ல வெளிவந்த பாடல்கள் நமக்கு அப்படியே ஒரு ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அதை நான் கல்லுன்னு சொன்னேன். மிஷ்கினுடைய சமீபத்துல ரொம்ப வைரலான ஒரு ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச்ல அவர் பேசியிருப்பாரு. பாட்டில் ராதா ஒரு குடி போதையை பத்தி பேசும்போது, இவன் என்னடா குடிக்காரன், இளையராஜான்னு ஒருத்தன் இருக்கான், உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. கரெக்டா பாருங்க, மிஷ்கின் அத சொல்றதுக்கு முன்பே பாடல்கள் தான் கல்லுக்கு ஒப்பானதுன்றத இந்த கவிதை தொகுப்பு அதுக்கு முன்னே பதிப்புக்கு போயிருச்சு. ஒரு கோ இன்சிடென்ட் அது. மிஷ்கின் சொன்ன பிறகு நான் அதை எழுதல, அதுக்கு முன்னே நான் எழுதினேன். பாடல்கள் தான் போதை நிறைந்ததுன்னு சொல்லி. உறுப்புன்ற கற்பு அப்படின்ற ஒரு கவிதையை பத்தி பேசியிருந்தாங்க அண்ணன். ஏறக்குறைய அவர் அதை பத்தி ரொம்ப ரொம்ப அழகா எடுத்து சொல்லிட்டாரு. நான் அதை ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன்னு. ஒரு கற்பழிப்புக்கோ ஒரு ஒரு வன்புணர்வுக்கோ ஒரு பெண் உடல் மீதான ஒரு அத்துமீறலுக்கோ பெரும்பாலான சமயங்கள்ல இழப்புகளை சந்திக்கிறது பெண்கள் தான். ஆக அவர் சொல்ற மாதிரி ஒன்றாக இருந்து விட்டு ஆண் கிளம்பிடுவாரு, ஆனா பெண் தான் 10 மாசம் கர்ப்பம் தரிக்கணும்ன்ற சூழல்லாம் நமக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த கற்பு நிலையை பொதுவுல வச்சீங்கன்னா அது உறுப்புக்கு உட்பட்டது இல்ல, மனசுக்கு உட்பட்டது, ஒழுக்கத்துக்கு உட்பட்டது. கற்பு என்பதை நீங்க பொதுவுல வச்சுட்டீங்கன்னா இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை புறந்தள்ளாதீங்க. இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு 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 அபலைய திரும்ப திரும்ப சமுதாயத்துல குத்தி காட்டாதீங்க. ஏன்னா கற்பு அப்படின்றது உறுப்பு சம்பந்தமா தான் நீங்க பாத்தீங்கன்னா, முறைப்படி திருமணம் செஞ்சு அந்த உறவு முறைக்கு தள்ளப்படுகின்ற ஆணும் பெண்ணுமே கூட அந்த பெண்ணுடைய கன்னித்தன்மை அழிகிற நிலையில தானே தாம்பத்தியம் உருவாகுது. இப்ப முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்களா, இன்னும் கூட சொன்னோம்னா, இந்த பெண் உடம்புல இருக்கிற இந்த கன்னித்திரை கிழிந்த பிறகுதான், அந்த உதிரம் வந்த பிறகுதான் அந்த பொண்ணு முதலா அந்த அந்த ஆணுக்கு சொந்தமாகறா அப்படின்ற பேச்செல்லாம் வரும்போது, ஏன் அப்படி ஒரு விஷயம் இப்ப இருக்கிற காலத்துல அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? அப்படி ஒரு சூழல் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கும் வீட்டுக்காக ஓடி உழைக்கிற பொண்ணுங்களுக்கும் முதலிரவுல தான் அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்னு இல்லையே. அப்ப உறுப்பை மையப்படுத்தாதீங்க, மனசுதான் பிரதானம்னு சொல்ல வர்றதுக்கு தான் அந்த கவிதை. ஏழைகள் அப்படின்ற ஒரு கவிதையில இந்த குழந்தைகளை பத்தி நம்ம பேசியிருப்போம். அண்ணன் சொன்னதுல ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து அதுல என்ன இருக்குன்னா, ஏழைகள் அப்படின்ற ப்ளூரல் வார்த்தை பன்மையிலே ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட இந்த சிச்சி இந்த பொம்மை நல்லா இல்லைன்னு சொன்ன அப்பாவும் ஏழை, அதை ஏன் கடைக்காரன் புரிஞ்சுக்கிட்டானா அவனும் ஏழை. இப்ப இந்த கடைக்காரனுக்கு தான் அந்த வழி தெரியும். இவன் எத்தனை கடையில பொண்ணு தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட பொம்மை நல்லா இல்ல வந்துரு, இந்த சாப்பாடு புளிக்கும் வந்துரு, இந்த KFC கெட்டு போச்சு வந்துரு, எத்தனை இடத்துல அவன் சொல்லியிருப்பான். அத புரிஞ்சனாலதான். எவ்வளவு நேரமா இருக்கு? 1 நிமிடம். சோ எனவே நமக்கு நேரம் போதாது. இது நீங்க சொன்னீங்க இல்லையா, செகண்ட் பார்ட் சொன்னீங்க இல்லையா, கூகுள் மீட்லயே அப்படி ஒரு பார்ட் நம்ம நடத்தணும். அனைவருக்கும் நன்றி கலந்து கொண்டதற்கு. நாம் அடுத்த சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவா